கிறிஸ்துவின் வாசனை நமக்குள் இருப்பதால் நம்முடைய வாழ்வில் எங்கு போனாலும் நாம் வெற்றியை சுதந்திரிக்கிறோம். நம்மை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. எப்படி சில தீய வண்டுக்கள் அல்லது பாம்பு போன்ற தீய பூச்சிகள் சில வாசனையை பார்த்த உடனே அந்த பக்கத்துல போகாம அது தெரிச்சு ஓடுகிறதோ, அதே போல நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை நம்மை தீங்குகள் அணுகாமல் பாதுகாக்கிறது, பொல்லாப்பு நேரிடாமல் பாதுகாக்கிறது, வாதைகள் நம்மளை தொல்லை கொடுக்காம அல்லது தொடராம பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வாசனை நம்மை வெற்றியுள்ளவர்களாக எல்லா காரியங்களிலையும் அது நடத்துகிறது. தேவ பிள்ளைகளுடைய வாசனை பொல்லாதவர்கள் பக்கத்துல அணுகாம அவர்களை விலகி போக பண்ணுகிறது. தீயவர்களின் சோதனைகள், போராட்டங்கள் நம்ம இடத்துல வந்து சேராத அளவுக்கு அவைகள் அகற்றப்படுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாசனை நம்ம எல்லா வகையிலையும் அது பாதுகாக்கிறது. கிறிஸ்துவின் வாசனை நம்மளை நறுமணம் உள்ளதாய் மாற்றுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த கிறிஸ்துவின் வாசனையை எப்போதும் காத்து கொள்வதற்கு அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை பற்றி கொள்ளுவோம். கிறிஸ்துவின் சுபாவமே நம்மை கிறிஸ்துவின் வாசனையுள்ளவர்களாய் மாற்றுகிறது.